என்ன அனு? எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். என்ன விஷயம் அனு? மனோ, வீட்ல நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? என்னாச்சு? வீட்ல என் கல்யாண பேச்சு ரொம்ப சீரியஸா போகுது மனோ. ஓ, என்ன ரொம்ப சிம்பிளா ஆகுங்கற? உனக்கு டென்ஷனா இல்லையா? எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? டென்ஷன் ஆவறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அனு. கொஞ்சம் பொறுமையாயிரு. மனோ, ரொம்ப பொறுமையாலாம் இருக்க முடியாது. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை பார்த்து பேசுறதுக்காக அப்பா மும்பை கிளம்பி போறாரு. பெரியவங்க எல்லா விஷயத்தையும் பேசி கமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப சிக்கலாயிடும் மனோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு மனோ. அனு, பயப்படாத. பயப்படாதன்னு சும்மா வாய் வார்த்தையில சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. இல்ல வேற என்ன சொல்ற? ஏதாவது செய் ப்ளீஸ். நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழறதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசி மனோ. யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ எங்க வீட்ல எங்க அக்காவும் எங்க அம்மாவும் இல்ல. அபியக்கா மாமனார் இறந்துட்டதால அங்கதான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தை பத்தி உடனே பேசிடுறேன். நிச்சயமா பேசுவியா மனோ? நிச்சயமா பேசுறானு. எனக்கு மட்டும் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசை இல்லையா என்ன? எப்படியாவது அபியக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டா போதும். மத்த எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்போ பேச போற மனோ? அவங்க வந்துட்டானோ அதிகம் போனா 2 நாள். 2 நாள் அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா நான் உனக்கு சொல்றேன். ஓகே மனோ, நான் இப்போதுல இருந்தே காத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசிடு ப்ளீஸ். சரி, வா கிளம்பலாம். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. அவங்கள சாப்பிட சொல்லுங்க. அக்காவியா? அவங்க அப்புறம் சாப்பிடுவாங்க. நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. அது எப்படிங்க? பாவம், காலையில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்துல நிக்காம ஓடி ஆடி பம்பரம் மாதிரி வேலை செஞ்சாங்க. அவங்க ரொம்ப களைப்பா இருப்பாங்க. போய் சாப்பிட சொல்லுங்க. போங்க. பரவாயில்ல சாரதா, அவங்கள சாப்பிட சொல்ல. எனக்கு பசி இல்ல, நான் கடைசியா சாப்பிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. அக்கா சொல்றாங்கல்ல, வந்து சாப்பிடுங்க வாங்க. ஏ வித்யா, ஏய் பாவண்டி, காலையில இருந்து கட்டின சேலையோட அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நெச நெசன்னு இருக்கும். உள்ள பீரோல என் சேலை நிறைய இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நல்லதா எடுத்து கொடுப்போம். அபி, நீயாவது சாப்பிடுமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், பசி இல்ல. சரி, ரொம்ப களைப்பா இருக்க. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. போய் படுத்து தூங்கு. அந்த மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த வீட்டுல இத்தனை ஜனங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. உங்க எல்லாரையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஓட்டவாய், யார பத்தி வேணாலும் படக்குன்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த மனுஷன் அப்படி இல்லை. உங்களெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாரு. ஐயோ, என் ராசாவோட சுறுசுறுப்பு என்ன என்ன மரியாதை! டவுசர் போட்ட பையனை கூட வாங்க போங்க தான் பேசுவாரு. அவரை போய் இந்த படுபாவி கடவுள் கூப்பிட்டுக்கிட்டானே. நாட்டுல எத்தனையோ பேர் அக்கிரமம் பண்றவனுங்க, அயோக்கியத்தனம் பண்றவனுங்க எல்லாம் இருக்காருங்க. அவனுங்களெல்லாம் விட்டுட்டு என் புருஷன் உத்தம,
அவரை போய் பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. பாஸ்கரா, இப்ப நான் ஆதியத்தவள் ஆயிட்டேன்டா. அலமேலு, அடி அலமேலு, உன் மூஞ்சிக்கு இந்த அகல போட்டு எவ்வளவு லட்சணமா இருக்கும் தெரியுமாடி? அப்படின்னு ஆசாசியா சொல்லுவாருடா உங்க அப்பா. இப்ப அந்த மனுஷன் படுபாவி மனுஷன் என்ன போட்டு வைக்க முடியாம பண்ணிட்டாரு. உங்களை நம்பி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கவலைப்படாதீங்க. அபி, அந்த போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படுமா. ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் சித்தி, பேசிட்டு போய் படுக்கிறேன். ஹலோ அபி, நான் கங்கா பேசுறேன். சொல்லுங்க கங்கா. உங்க மாமனார் இறந்து போன விஷயத்த நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஐ எம் சாரி அபி. இட்ஸ் ஓகே கங்கா, பரவாயில்ல. நான் திடீர்னு கல்கட்டா போயிட்டேன், இப்பதான் வந்தேன். அபி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல கங்கா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் நாளை காலையில சைட் பார்க்க போகணும். உங்களால வர முடியுமா, இல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா? பரவாயில்ல கங்கா, நான் வந்துடுறேன். காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ நாளை காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். குட் நைட். போதுமா? அம்மா எனக்கு இந்தா அனு, உனக்கு இல்லம்மா. இன்னொன்னு வச்சுக்கடா. தேங்க்ஸ்மா. இன்னும் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்களேன். ஐ டோன்ட் வாண்ட். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. எனக்கும் ரேகாக்கும் பார்ட்னர்ஷிப் டீல் ஃபைனல் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் கையெழுத்து போட்டு 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆக போறோம். சபாஷ் ஆதி, சபாஷ். ஆதி, நான் ஒன்னு சொன்னா புரிஞ்சுப்பியா? என்னப்பா, என்ன சொல்ல போறீங்க? நீ ஒன்னும் பிசினஸுக்கு புதுசு இல்ல. பல வருஷங்களா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிசினஸ் மேன். எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்களாம் ஆஃபர் பண்ணியும் பார்ட்னர்ஷிப்புக்கு ஒத்துக்காத நீ இப்ப ஏன் பார்ட்னர்ஷிப் பத்தி யோசிக்கிற? ஏன் இப்ப நான் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு பேசல ஆதி, என்ன அவசியம்னு தான் கேக்குறேன். நாம தனியா உறுதியா இருந்து ஜெயிச்சிட்டு இருக்கும் போது எதுக்காக பார்ட்னர்ஷிப்னு தான் கேக்குறேன். அதுவும் இண்டிவிஜுவாலிட்டியை பாதிக்குண்டா. எப்பவும் சுயேட்சையா முடிவெடுக்கிறோம் நீ. இது உனக்கு ஒத்து வருமா? லாபமோ நஷ்டமோ தனியா பாத்துக்கலாம் நினைக்கிறவன் தானே நீ. இருக்கலாம், ஆனா இப்போ நான் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ஆதி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ்க்கு இது சரியா வராது. அதுவும் ரேகாவோட அப்பா ஒரு அரசியல்வாதி. பிசினஸ்ல அரசியல கலக்கிறது பிசினஸ் பாதிக்குண்டா. தேவையில்லாத டென்ஷனை நீயே வரவழைச்சுக்காத. எதுக்குடா ரிஸ்க்? Will you please stop it? எதுக்கு திடீர்னு எனக்கு இப்படி உபதேசம் பண்றீங்க? உன் மேல இருக்கிற அக்கறை தான். No, not at all. எல்லாம் இவ பண்ற வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ரேகாவும் பிசினஸ்ல பார்ட்னரா சேர போறது இவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆதி, ஸ்டாப் இட். வாய மூடு. அது பிடிக்காம உங்ககிட்ட வந்து மூட்டி விட்டுருக்கா. நீங்களும் கீ கொடுத்த பொம்மை மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆதி, நீ என்ன பேசுற? நான் பேசுறது சரியா புரிஞ்சுக்கன்னு சொல்லித்தான் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன். சரியா புரிஞ்சுதான் நானும் பேசுறேன். ஆமா, எப்போ இல்லாம எதுக்கு என் பிசினஸ்ல தலையிடுறீங்க? நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனா இல்ல யோசனை கேட்டேனா? எல்லா விஷயத்திலையும் ஏன் தப்பா யோசிக்கிறீங்க? Why are you always negative and not positive? ஆதி, இது பாருங்கப்பா, இது பிசினஸ். நான் பிசினஸ் டீல் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன யூஸ் பண்ணா நான் அவங்கள யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. எப்போ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற நீங்க இன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னா எல்லாமே இவ்வளவு தான். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இது வரைக்கும்
என் பிசினஸ்ல நான் யார் பேச்சும் கேட்கல, இனிமேலும் கேட்க போறது இல்ல. புரியுதா? டோன்ட் அட்வைஸ் மீ, ஓகே? ஐயோ மாமா, ரொம்ப யோசிக்காதீங்க ராகவன், மூவ் பண்ணுங்க. ஹலோ மிஸ்டர் நரசிம்மன். ஹலோ கங்கா. சொல்லல கங்கா, இவர் மிஸ்டர் கோவிந்த். ஹலோ. கங்கா ரொம்ப போல்டான பொண்ணு. சொசைட்டி பத்திலாம் கொஞ்சம் கூட பயம் இல்ல. ரொம்ப தைரியமான பொண்ணு. உட்காரு கங்கா. இட்ஸ் ஓகே. ஹவ் அபவுட் விஸ்கி? நோ தேங்க்ஸ். உங்க 2 பேர்ல யார் வீக்கா இருக்கீங்க? மிஸ்டர் ராகவன், நீங்க தான் வீக். எழுந்துருங்க. உங்க பிளேஸ்ல உட்கார்ந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். செக். செக் ரிலீஸ். சொல்லுங்க நரசிம்மன், என்ன விஷயமா வர சொன்னீங்க? உனக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு வர சொன்னேன் கங்கா. ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப பெரிய வருமானம் வரப்போற விஷயம். உங்களுக்கு லாபம் இல்லாம ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்களே, இப்ப என்ன சேவையா பண்றீங்க? நான் சீரியஸா பேசுறேன் கங்கா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பாக்குற ராஜாமணி மேடம் இந்தியா வரும்போது பிஏவா இருக்க. ரெண்டுலையும் சேர்த்து அதிகபட்சமா எவ்வளவு கிடைக்கும்? மாசம் ஒரு 40-45,000. அது எதுக்கு இப்போ? நீங்க விஷயத்த சொல்லுங்க. இப்போ உங்க மூவ். ஒரே நேரத்துல எக்கச்சக்கமா லட்சக்கணக்கான பணம் கிடைக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி பேசதான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். லாபம் இல்லாம நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அது கரெக்ட் தான். இதுலயே எனக்கு லாபம் வேணும். என்ன தருவ? இன்னும் என்ன வேலைன்னே சொல்லல. அதுக்குள்ள எனக்கு வரப்போற பணத்துல பெர்சன்டேஜ் கேக்குறீங்களா? எனக்கு பெர்சன்டேஜ்லாம் வேண்டாம். எங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்தல்ல, நான் கேட்கிற உதவி செய்வியா? சொல்லுங்க. சிட்டிலேயே பணக்கார கிளப் இது. ரூம் எல்லாம் டீலக்ஸ் குவாலிட்டில இருக்கு. போலீஸ் தொந்தரவு இருக்கவே இருக்காது. நீ சரின்னு சொன்னா ஒரு ரூம் போட்டுடலாம். என்ன சொல்ற? பிஷப் காலிடா நரசிம்மா. ஆல்ரைட் ஆல்ரைட், விடு. உனக்கு பிடிக்கலன்னு வேண்டாம். அதுக்காக டா போட்டு பேசாத. அது எப்படி முடியும்? உன் மரியாதையை நீ தானே குறைச்சுக்கிட்ட. நீ காய நகத்துடா. நான் என்ன புதுசாவ கேட்டேன்? எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. என்ன என்கிட்ட பணம் இருக்கிற அளவுக்கு வயசு இல்ல, அதான் வர மாட்டேன்னு சொல்ற. என்ன நீ என்ன நினைச்சிருக்கன்னு புரியல. இத பாரு, எனக்கு ஒரு ஆளை முதல்ல பிடிக்கணும். அவன் பணக்காரனோ கிழவனோ யங் மேனோ ஏழையோ யாரா இருந்தாலும், எனக்கு பிடிச்சவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனை நான் அடையாம விட மாட்டேன். அதே சமயம்
கோடி கணக்குல பணம் வச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாவ நரசிம்மா, உன் ராணி அவுட். சரி, உன் புரோக்கர் கமிஷன் கிடைக்காது. நீ சொன்ன வேலையை பத்தி பேசலாமா இல்ல நான் கிளம்பவா? ஐயோ, உட்காரு கங்கா, உட்காரு. உன்னை வர சொன்னதே ஒரு பெரிய விஐபி மீட் பண்றதுக்கு தான். அவர் வந்தோன்னு பேசிட்டு போயிடு. யாரு? இப்போ வருவாரு. ஓகே, பேசிட்டா போச்சு. நீ மூவ் பண்ணு. Hi, Mr. Narasimhan. Hi. Hi. Come on, come on. Game come of on. chess going on. That's great. Come on, take a seat. Adi, she's Ganga. Ganga, இவரு தெரியும். ஆதித்யா பில்டர்ஸ், ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆதி அசோசியேட்ஸ், ஆதித்யா ஹோம் டெக்கர்ஸ், ஆதித்யா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. The only man behind the Aditya Groups. தெரியாம இருக்குமா?